ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு அவ்வளவு கோபமா, அவ்வளவு சாபமா அளிக்கக்கூடிய விஷயமா? அது வந்து ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையணும்னா சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊற்றி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில் யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மது ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும். எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும். அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நீதிக்காக, ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஆயிடுவான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வலா தக்கூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். கரெக்டா? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆகிராதீங்க, ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையில் அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும். உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவங்க தான் பாவிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்.